பேசலாம். ஒரு 5 நிமிடம் நான் கிளாட்சனோட கருத்து கேட்டுக்கிறேன். அவர் ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, யூஜிசி கேட்ட ரெப்ரசன்டேஷன். இந்த புதிய வரைவுல என்ன சிக்கல் இருக்கு கிளாட்சன், பேராசிரியர் கிளாட்சன்? எஸ், நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இந்த புதிய வரைவு திட்டத்துல நாங்க பாக்குறது நிறைய சிக்கல்களை நம்ம பாக்குறோம். ஒண்ணு ஒரு தன்னிச்சையாக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பாக்குறோம். ஒண்ணு அது யூனியனுடைய இம்போசிஷன் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஒண்ணு. இரண்டாவது இந்த ஃபெடரல் ஸ்டேட் அப்படிங்கிறது ஃபெடரல் பிரின்சிபல்ஸ்க்கு அகேன்ஸ்டா இருக்கு. ஏன்னா இது ஒரு ஸ்டேட் லிஸ்ட் கன்கரண்ட் லிஸ்ட் நம்ம சொல்றோம். நேரடியாக இவங்க வரும்பொழுது 2 பேர் அவர்களை நியமனம் பண்ணி நம்ம ஆள் அங்க ஒருத்தர் இருக்கும் பொழுது கட்டாயமா 2 is more than 1ங்கிற பிரின்சிபல் சின்ன குழந்தை கூட தெரியும். அப்போ இந்த ஆர்டிகல் 245 and 255 ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கிறதுக்கு அப்படியே கான்ட்ரடிக்டரியா இருக்கு. நேரடியா இது அண்டர்மைன் பண்ணுது. அடுத்தது லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது ஏற்கனவே இவங்க பேசியிருக்காங்க, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ பயங்கரமான ஒரு ரிஸ்க் இருக்கு. ஏன்னா இந்த விஷனரி திங்கிங், அகாடமிக் அவுட்புட் இது மட்டும் பத்தாது. ஏன்னா நமக்கு சோஷியல் ஜஸ்டிஸ்ங்கிற அடிப்படையில பல்வேறு தளங்கள்ல நம்ம வளர்ந்து வந்த ஒரு சமுதாயமா இருக்கிறோம். அதுக்காக நம்ம அந்த அடிப்படையில யார் இருக்காங்களோ அவங்களதான் நம்ம பாக்குறோம். இன்னொன்னு, ஒரு மாநிலத்துல இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அந்த மாநிலத்துல வளர்த்தெடுக்கிற மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய லீடர்ஷிப் விஷன் அப்படிங்கிறது இங்க இருந்து வர்றது நல்லதா இருக்கும். ஒருத்தர் மற்ற மாநிலங்கள் வர்றதுக்காக நம்ம அவசியம் இல்லை. ஆனா இது ஒரு ஐடியாலஜிக்கல் டிரைவ் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியால ஒரு பிரச்சனை இருக்கு. மேடம் சொன்னது நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா அதெல்லாம் ரொம்ப ரேர். ஒரு அப்துல் கலாமோ இல்ல ஒரு கஸ்தூரி ரங்கனோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ரேர். இப்ப இது என்ன நடக்கும்ன்ற ஒரு பயம். அதாவது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சட்டத்தின் மூலமா நல்லது நடக்கிறத மட்டுமே நம்ம பார்த்துடக்கூடாது. வரக்கூடிய தீய விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் ஆன்டிசிபேட் பண்ணி ஆகணும். ஏன்னா இது எப்படி ஆயிரும்னா, ஒரு தலைவரை நம்ம போடும் பொழுது அந்த நிறுவனத்தையே அழிக்கக்கூடியதா போயிடும், ஒரு தலைமுறையே வீணா போயிடும். அப்ப அதுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்றோம், ஒரு எஜுகேஷனுடைய லேண்ட்ஸ்கேப்பை ஷேப் பண்ணக்கூடிய நிலைமையில இருக்க ஒரு நிலைமையில இதை மாற்றக்கூடியது விஷயம். அடுத்தது 8000 கோடிக்கு மேல ஸ்டேட் கவர்மெண்ட் செலவு பண்ணுது. 2000 கோடி இது சென்ட்ரல்ல இருந்து வருது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா ஸ்டேட்டுக்கு அதிகமான உரிமைகள் இருக்கா இல்லையா அப்படிங்கறத நம்ம தீர்மானிக்கணும். இந்த லீடர்ஷிப் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல நீங்க பண்ணுங்க, அதை பத்தி பிரச்சனையே கிடையாது. ஸ்டேட் ட்ரிவன் யூனிவர்சிட்டிஸ்ல எல்லா ஃபண்டிங்கும் இங்க இருந்து வரும்பொழுது ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. அப்புறம் இன்னொன்னு, ஜிஏஆர் மட்டும் நான் பேசல, தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இது NIRF ரேங்கிங்ல இருக்க டாப் 100 யூனிவர்சிட்டிஸ்ல, காலேஜஸ்ல, இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல 35 தமிழ்நாட்டுல இருந்து வந்திருக்கு. இது அரசாங்கமே வெளியிடுறது. இப்படி ஒரு அட்வான்ஸ்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்ல என்ன நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னா, NEP அப்படிங்கிற ஒரு டூலை வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் நம்ம உள்ள நுழைக்க கூடாது. அப்போ நீங்க சமீட்சா அந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, மற்ற எந்த ப்ரோக்ராமா இருந்தாலும் சரி, ஒரு பேக்டோர் மெத்தட்ல என்கரேஜ் பண்ணி நடக்கிற விஷயங்களை நல்லா நடந்துட்டு இருக்கிறத இன்டர்வீன் பண்ண வேண்டாம். நல்லா நடக்கலையா அதை நீங்க கேள்வி கேளுங்க. லீடர்ஷிப் ஏன் இப்போ இந்த ஒரு பெரிய பிரச்சனைனால 6 யூனிவர்சிட்டியில வைஸ் சான்சலர்ஸ் இல்லாம எங்க மாணவர்கள் பெரும் பிரச்சனைக்கு உட்பட்டிருக்காங்க. என்னுடைய PhD மாணவர்களே 2 ஆண்டுகள் PhD தீசிஸ் சப்மிட் பண்ணிட்டு ஒரு வைஸ் சான்சலர், ஒரு கமிட்டி மெம்பர் கையெழுத்து இல்லாம வைவா வர முடியாம இருக்கிறாங்க. வைவா ரெடி ஆயிடுச்சு. அப்ப இந்த மாதிரி நிறைய மாணவர்களுடைய வாழ்க்கையை ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்பொழுது ஸ்டேட் அப்படிங்கிற பவர்ஸை கண்டிப்பா நம்ம இது ஒரு இடம் கொடுத்து ரெகுலேஷனுக்கான ஒரு அட்டெம்ப்ட் அப்படின்றாங்க. இதுல எது சரி எது தவறு, ஸ்டேக் ஹோல்டர்ஸ் உங்களை போன்ற இருக்கவங்க எல்லாருடைய கருத்தையும் கேட்கிறோம். ஃபைனலா தானே வரப்போகுது. இட்ஸ் a draft. இதுல டிராஃப்ட்ல இப்ப நியூ எஜுகேஷன் பாலிசி டிராஃப்ட் வந்துச்சுங்க. அந்த நியூ எஜுகேஷன் பாலிசி டிராஃப்ட்டுக்கு நாங்க எல்லாம் பக்கம் பக்கமா எழுதுறோம், கன்சல்டேஷன் வச்சோம். ஏன் டெல்லியில இருந்தே ஆள் கூப்பிட்டு கன்சல்டேஷன் வச்சோம். ஆனா நாங்க கொடுத்த கன்சல்டேஷன் என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, நாங்க மட்டும் இல்ல, காலேஜ் பிரின்சிபல்ஸ், தமிழ்நாடு காலேஜ் பிரின்சிபல்ஸ் ஃபெடரேஷன் அதுக்கான இதை கொடுக்குறாங்க, மெமராண்டம் கொடுக்குறாங்க. அதுல இருந்த விஷயங்களே எடுக்கப்படல. அப்போ ஒரு விஷயத்தை டிசைட் பண்றாங்கன்னா இது ஒரு முன்னோட்டம் தான், ஒரு ரியாக்ஷனை தான் டெஸ்ட் பண்றாங்க. அப்ப இங்கேயே நம்ம ஸ்ட்ராங்கா இதை அதை நம்ம இமோஷனலா இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை. படிப்படியா நாங்க இதை நாங்க டிஃபெண்ட் பண்றோம்.
அப்படின்னு அவங்க சொல்ல, நாங்க இதை படிப்படியா இதை வந்து நாங்க டெமாலிஷ் பண்றோம், இதை வந்து நாங்க கவுண்டர் ஆர்குமெண்ட் கொடுக்குறோம் போது கவுண்டர் ஆர்குமெண்ட்ஸ் ஆர் மச் மோர் தென் தி ஆர்குமெண்ட்ஸ் தே பிரசன்ட். அப்போ ஸ்டேட் ரைட்ஸோட வயலேஷன் அப்படின்னு பார்க்கும்போது எஜுகேஷன் ரைட்ஸ் ஆர் ஆல்சோ வயலேட்டட் அப்படிதான் நாங்க பாக்குறோம். இது வந்து ரெஸ்பான்ஸ் நாங்க கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்ப எங்க கல்லூரியில வந்து கன்சல்டேஷன் நடந்துகிட்டு இருக்கு, ஒன்னும் உறுதிப்படுத்தல. படுத்ததுக்கு அப்புறம் நாங்க வந்து இந்த ரெஸ்பான்ஸை எங்க தலைவர்கள் மூலமாக இதை கொடுத்து விடுவதற்கான முடிவுகள் பண்ணி. ஓகே, நன்றி திரு கிளாட்சன்.